Hi student, good morning. Next example 11.4 பார்க்க போறோம். Two balls are choose randomly from and containing 6 white and 4 black ball. Suppose that we win 30 for each black ball selected and we lose Rs 20 for each white ball selected. If X denote the winning amount, find the value of X and the number of points its inverse images. ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பிளாக் பால் எவ்வளோ சார் இருக்குது, அடுத்தது ஒயிட் பால் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா, பிளாக் பால் 4 இருக்குது, ஒயிட் பால் 6 இருக்குது. பிளாக் பால் 4 இருக்குது, ஒயிட் பாலு 6 இருக்குது. ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது டோட்டல் பால் 10ல இருந்து 2 பாலை எடுக்கிறோம். ஓகே, அப்போ எடுக்கும் போது எப்படி சார் காம்பினேஷன் மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னா 10 × 9 டிவைடட் பை 2 × 1. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ டைம் வரும், இதை கேன்சல் பண்ணால் 5 டைம். அப்போ 9 5s are 45, 9 5s are 45. இதுதான் சார் என் ஆஃப் எஸ். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா வின்னிங் அமௌண்ட். எக்ஸுங்கிறது என்னது, வின்னிங் அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போ கொஷின்லேயே தெளிவாக சொல்லிட்டான். அதாவது நல்லா தெளிவாக படித்து பாருங்க. கொஷின்லேயே நல்லா தெளிவாக சொல்லிட்டான். ஒயிட் பால் மட்டும் கிடைச்சதுன்னா நமக்கு 30 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அதுலேயே வந்துட்டு பிளாக் பால் கிடைச்சதுன்னா 20 rupees என்ன ஆகுமா, லாஸ் ஆகுமா. ஓகே, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் ஆஃப், இப்போ நான் 2 பால் எடுக்கிறேன், ரெண்டுமே எனக்கு பிளாக் பாலாக கிடைச்சிருது. பிளாக் பால் கிடைச்சா நமக்கு அமௌண்ட் வின் தானே. அப்போ வின்னும் போது எப்படி சார் எழுதலாம், 30 + 30 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 60. ஓகே, அடுத்தது எக்ஸ் ஆஃப் ஒரு பிளாக் பாலு அண்ட் ஒரு ஒயிட் பால். ஓகே, ஒரு பிளாக் பால் ஒரு ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, பிளாக் பால்கான ப்ராபபிலிட்டி 30, ஒயிட் பால் கிடைச்சா லாஸ் ஆகுமா, அப்போ -20 இஸ் ஈக்குவல் டு 10, இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, அப்போ நான் 2 பால் எடுக்கிறேன், ரெண்டுமே என்னவா ஆயிடுது, ஒயிட் பால் ஆயிடுதா. அப்போ -20 -20 இஸ் ஈக்குவல் டு -40, இஸ் ஈக்குவல் டு -40. அப்போ எக்ஸுங்கிறது எப்படி சார் எழுதலாம், எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வின்னிங் அமௌண்ட் 60 10 -40, 60 10 -40. ஸோ அப்போ இதில் வந்துட்டு இப்போ எக்ஸ் ஆஃப் 60, எக்ஸ் ஆஃப் 60 வேணும் அப்படின்னா இதை எப்படி சார் எழுதலாம், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2 பால் எடுக்கிறேன், ரெண்டுமே எனக்கு பிளாக் பால் ஆயிடுது. பிளாக் பால்கான ப்ராபபிலிட்டி 4C2, ஒயிட் பால்கான ப்ராபபிலிட்டி 6C0. ஓகே, அப்போ 4C2 காம்பினேஷன் எழுதுனா 4 × 3 டிவைடட் பை 2 × 1 × 1. ஓகே, அப்போ எக்ஸ் ஆஃப் 60 அப்படிங்கிறது 6, எக்ஸ் ஆஃப் 60ங்கிறது எவ்வளோ, 6. அடுத்தது எக்ஸ் ஆஃப் 10, எக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து பிளாக் பாலில் 1 எடுக்கிறோம், அதே மாதிரி ஒயிட் பால்லையும் 1 எடுக்கிறோம். பிளாக் பால்கான ப்ராபபிலிட்டி 4, ஒயிட் பால்கான ப்ராபபிலிட்டி 6. ஓகே, அப்போ NC 1னா என்ன, அப்போ 4 × 6 இஸ் ஈக்குவல் டு 24, 4 × 6 இஸ் ஈக்குவல் டு 24. ஓகே, அடுத்தது எக்ஸ் ஆஃப் -40, இப்போ 40 வந்ததுனாவே லாஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன சார் காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்னா 6C2 × 4C0. 2 பால் எடுக்கிறேன், எனக்கு ரெண்டுமே ஒயிட் பாலாக போயிடுச்சு, ஒயிட் பால் போச்சு அப்படின்னால தான் அங்கே நான் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஒயிட் பால் வந்தாவே நமக்கு லாஸ் தானே. ஸோ அப்போ இதை காம்பினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணலாம், 6 × 5 டிவைடட் பை 2 × 1 × 1. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணால் 3 டைம், 3 5s are 15. ஓகே, அப்போ எக்ஸ் ஆஃப் -40, எக்ஸ் ஆஃப் -40 இஸ் ஈக்குவல் டு 15, எக்ஸ் ஆஃப் -40 இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 60 10 -40,
60, 10 minus 40. அப்போ number of points in its inverse image. Number of points in its inverse images. Inverse images. Okay. அப்போ 60 அப்படிங்கும்போது 60 வரும்போது நமக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ் ஆஃப் 60 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 6 கிடைச்சதா? அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 6 போட்டுக்கலாமா? இப்போ எக்ஸ் ஆஃப் 10 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 24 கிடைச்சதா? அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 24. ஓகே. அப்போ லாஸ்ட் ஒன் எக்ஸ் ஆஃப் -40 கிடைக்கும் போது நமக்கு என்ன சார் கிடைச்சதுன்னா 15. ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் வேல்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.